ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே சாஃப்டான, ரொம்ப டேஸ்டான சாக்லேட் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இது கூட 1 கப் அளவு மைதா, 1 கப் மைதாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பீட்டர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கேக் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உள் பகுதியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மைதா டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே ஊற்றிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிடும். கேக் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு மூடியை தலைகீழ திருப்பி போட்டுட்டு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டுட்டு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். கேக் வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது பாருங்கள். கேக் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மொத்தமாக எனக்கு 45 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு தலைக்கீழே திருப்பி தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.